இந்த வீடியோவில் நம்ம இட்லி கடை திரைப்படத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ தனுஷ் அவர்கள் நடிப்பில் சமீபத்தில் வெளியான இட்லி கடை தியேட்டரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குன்றதை விட போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்ககிட்ட உங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பசியில் வாடுறவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. மருத்துவ உதவிகளுக்காக தவிக்கிறவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி படங்களை எடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு, என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ திரைப்படம் பார்த்துருக்கேன். தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள் சிலதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். ரொம்ப அப்படியே ரம்பத்தை எடுத்துகிட்டு வந்து கழுத்துக்கு நேரம் வச்சு அருன்னு இருப்பாங்க. நான் அதையெல்லாம் தாங்கிட்டு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கிரிஞ்சான கதைகளை கூட பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கதையை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இயக்குனருக்கு பாராட்டுக்கள், நடிகருக்கு பாராட்டுகள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள். இது மாதிரி இன்னும் பல சிறப்பான கதைகளை எடுத்து தியேட்டருக்கு வரக்கூடிய மக்களை தூங்க வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த விமர்சனத்தை முடிக்கிறேன். என்னடா விமர்சனம் இது அப்படின்னு கேட்குறீங்களா? இதை சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் கடந்து போயிருக்கணும். பட் என்ன பண்ணுறது, நானும் ஒரு காலத்தில் தனுஷ் ரசிகராக இருந்து வந்தவன். ஸோ தனுஷ் நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப கழுவி ஊற்றுறதுக்கும் மனசு வரல. ஸோ என்ன மாதிரியே நீங்களும் போய் இந்த திரைப்படத்தை பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.